இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான டிப்ஸ் எப்படி படிக்கலான்றதுக்கான டிப்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் போன வீடியோல. அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி படிக்கலாம்? சப்ஜெக்ட் ஓரியன்டடா நம்ம எப்படி படிக்க முடியும்? நம்ம சிலபஸ் வேற நம்மளுக்கு நியூவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப கரண்டா படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் எத்தன கொஸ்டின்? 200 கொஸ்டின்ஸ். மொத்தம் எத்தன கொஸ்டின்? 200 கொஸ்டின்ஸ். அப்போ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த 100 கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருந்து கேட்பாங்க? தமிழ்ல இருந்து கேட்பாங்க. எங்க இருந்து கேட்பாங்க? தமிழ்ல இருந்து கேட்பாங்க. அப்போ மொத்தம் 200 கொஸ்டின். அதுல 100 கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல இருந்து கேட்பாங்க. மீதி இருக்க அந்த 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து கேட்பாங்க. மீதி இருக்கிறது அந்த 75 கொஸ்டின் உங்களுக்கு ஜிஎஸ்ல இருந்து கேட்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. அதே மாரி ஜிஎஸ்க்குமே ஸ்பெசிஃபிக்கா எப்படி படிக்கணும்னு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோலயே நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் கேட்கறாங்க இல்லையா? 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டினுக்கான வீடியோவ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டிய நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத நம்ம மீதி வீடியோல பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. பகுதி அதாவது நம்மளுடைய சிலபஸ்ல இப்ப நான் உங்களுக்கு சிலபஸ் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிலபஸ்ல நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு பகுதி தான் உங்களுக்கு தமிழ்ல வந்து குடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. பகுதி தான் உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்க? தமிழ் குடுத்திருக்காங்க. இப்ப இந்த பகுதி இருந்து மட்டும் இங்கேயே சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்விகள் உங்களுக்கு தமிழ் இருந்து அதாவது தமிழ் தகுதி தேர்வுல இருந்து உங்களுக்கு கேட்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 100 கொஸ்டின் இல்லையா? 100 கொஸ்டின இங்க உங்களுக்கு சிலபஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. 25 கேள்வி. அதாவது மொத்த அலகு முதல்ல எத்தன இருக்குன்னு பாருங்க. நம்பர் 1 அலகு 1 அலகு 2 அதே மாரி கீழ வாங்க. அலகு 3 இத ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, மொத்தம் எத்தன அலகு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. அதுக்காக தான். அலகு 4 அலகு 5 அலகு 6 அலகு 7 ஓகேங்களா? அப்படியே பாருங்க கீழ அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இப்ப மொத்தம் எத்தன அலகு இருக்கு? மொத்தம் 7 அலகு இருக்கு. தமிழ் சிலபஸ் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். தமிழ் மட்டும் கிடையாது. ஜிஎஸ் சிலபஸ்மே உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் இத நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவலையே கிடையாது. எந்த புக்ல எந்த டாபிக் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா மைன்யூட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால முதல்ல சிலபஸ் நல்லா தரோவா படிக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாரி இந்த வீடியோ சொல்றேன். சிலபஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சிலபஸ் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு. ஓகேங்களா? ஓகே. இங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அலகு 1 மொத்தம் எத்தன அலகு நம்ம பார்த்தோம்? மொத்தம் அலகு வந்து 7. மொத்தம் எத்தனை அலகு? 7 அலகு. 7 அலகுல அலகு 1ல இருந்து மட்டும் உங்களுக்கு எத்தனை கேள்வி வருது? 25 கேள்வி வருது. எத்தனை கேள்வி வருது? 25 கேள்வி வருது. அப்படியே அலகு 2க்கு வாங்க. இங்க பாத்தீங்களா? அலகு 2ல இருந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி வருது? 10 கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல 25 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. அலகு 1 இலக்கணம். இலக்கணத்துல இருந்து 25 கேள்வி கேட்டிருக்காங்க. அலகு 2 சொல்லகராதி. சொல்லகராதியில இருந்து உங்களுக்கு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 15 கேள்வி. 15 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படியே கீழ வாங்க. அலகு 3. அலகு 3ன்றது எழுதும் திறன். எழுதும் திறன்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? 15 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 15 கேள்வி. அலகு 3 எழுதும் திறன். அப்படியே அலகு 4 வந்தீங்க அப்படின்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க. 10 கேள்வி கலைச்சொற்கள். என்னது? கலைச்சொற்கள் 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படியே வாங்க. அலகு 5 அப்படின்னு பார்க்கும்போது 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்வி அலகு 5 வாசித்தல் அல்லது புரிந்து கொள்ளும் திறன்ல இருந்து உங்களுக்கு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா? டிரான்ஸ்லேட் பண்றது. அதுல இருந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் அலகு 7 ஃபைனலா என்னது? அலகு 7 15 கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அவர்கள் அதாவது இலக்கியம் சொல்லுவோம் இல்லையா? இலக்கியம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள். ஓகேங்களா? இதுல இருந்து ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தமா ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 15 பிளஸ் ஒரு 5 20 ஆச்சு. 20 பிளஸ் ஒரு 15 35 ஆச்சு. 35 பிளஸ் ஒரு 10 45 ஆச்சு. 45 பிளஸ் ஒரு 15 60 ஆச்சு. அப்புறம் இங்க என்ன இருக்கு பெண்டிங்? 60 60ல இங்க ஒரு 25 இருக்கு. 25 நம்ம சேர்த்துக்கலாம். 85 85ல இருந்து பிளஸ் ஒரு 15 100 மொத்தம்
100 கொஸ்டினும் உங்களுக்கு எங்க இருந்து எவ்வளவு எவ்வளவு பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, எப்படி படிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலக்கணம் 25 கேள்வின்னு இருக்கு இல்லையா, இந்த இலக்கணம் 25 கேள்வி அழகு 1 அப்படிங்கறத முதல்ல நம்ம தரவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, எடுத்த உடனே எல்லாரும் சொல்றதானே மேம், நீங்களும் அழகு 1 முதல்ல படிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா அது விஷயம் இல்ல. ஏன்னா இந்த அழகு 1 25 கேள்விகள் அப்படிங்கிறது, இங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லா அழகுலயுமே உங்களுக்கு 15, 5, 10 இந்த மாதிரிதான் உங்களுக்கு வருது. ஆனா அழகு 1 எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 25 கேள்விகள் நான் உங்களுக்கு இந்த 2 கான்செப்ட்ல இருந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது? மொத்த இலக்கணம் வந்து 5. அதுல வந்து உங்களுக்கு 2 இலக்கணம் தான் கொடுத்திருக்காங்க. எத்தனை? எழுத்தும் சொல்லும் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 2 நல்லா தரவு பண்ண சொல்லிட்டாங்க. இது வந்து 25 கேள்வி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 2 மட்டுமே நம்ம படிச்சாலே எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்? 25 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். இந்த 25 கொஸ்டினுக்குமே இந்த உங்களுக்கு டீட்டெயிலான ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே உங்களுக்கு நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனல்ல நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் சந்திப்பிழை, குறிநடை, குறிநடை வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டே தான் இருக்கு. நீங்க வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அப்போ நம்ம இந்த கான்செப்டே போயிடலாம். அப்ப அழகு 1 25 கேள்விகள் கண்டிப்பா நம்ம தரோவா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்க வரப்போறோம்? அழகு 2க்கு வரப்போறோமா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அழகு 1 இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்பர் 1 எதை படிக்க போறோம்? அழகு 1 இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்பர் 2 நம்ம இத படிக்க போறோமா அப்படின்னு நம்ம கேட்டா தப்பு. இத படிக்க போறது கிடையாது. அப்படியே கீழ வாங்க. அழகு 3 படிக்க போறோமா அப்படின்னு கேட்டா, அழகு 3ம் படிக்க போறது கிடையாது. அப்படியே கீழ வாங்க. அழகு 4 படிக்க போறோமா அப்படின்னு கேட்டா, அழகு 4ம் கிடையாது, 5ம் கிடையாது, 6ம் கிடையாது, 7 தான் படிக்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு 25 கொஸ்டின் வர மேஜர் பார்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸ் வர இந்த 15 கொஸ்டின் இருக்க வெறும் 15 கொஸ்டின் வரக்கூடிய இந்த அழகு 7 அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழகு 7ஓட டாபிக்க பாருங்களேன். இலக்கியம். இலக்கியம்னா தெரியும்ல நம்மளுக்கு. இலக்கியத்துல எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இலக்கியங்கள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எண்ணிலடங்கா இலக்கியங்கள் உண்டு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு இங்க என்ற மாதிரியான இலக்கியங்கள் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்லயே இங்க குடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல திருக்குறள் குடுத்துட்டாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் குடுத்துட்டாங்க. திருக்குறள்ல எத்தன வந்து உங்களுக்கு அதிகாரத்துல இருந்து வரும் அப்படின்றத இதுவரைக்கும் இங்க குடுத்துட்டு இங்க முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடிச்ச உடனே இங்க வந்துட்டாங்க. அறநூல் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், அண்ணா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு இது வரைக்கும் இலக்கியம் படிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? தமிழ் அறிஞர்களுக்கு போயிட்டாங்க. தமிழின் தொன்மை கேட்டிருக்காங்க. திராவிட மொழி இதெல்லாம் ஓகே தான். அப்படிங்க வாங்க. உ.வே. சாமிநாத ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவனை, அகரமுதலி, பாவனை பெருஞ்சி திருநா, ஜி.யு. போப்பு, வீரமாமுனிவர் இவங்க எல்லாமே என்னது? தமிழ் அறிஞர்கள். இவர்கள் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள். இங்க வரைக்குமே கவிஞர் நாமக்கல் கவிஞர் வரைக்கும் ஒரு தமிழறிஞர்கள் தான். இவர்கள் குறித்த செய்திகளை படிக்கணும். பிளஸ் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை படிக்கணும். இவங்க தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் 10ஆம் வகுப்பு தரம் மட்டும் அவன் படிச்சுட்டா போதும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல. ஆனா அதை மட்டும் படிச்சா போதுமா? 12வது வகுப்புல இருக்கக்கூடிய பாரதியாரை பத்தின கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. அப்போ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லும் போது இதுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தரம் மட்டும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா 12வது வரைக்கும் இருக்க தமிழ் புத்தகத்தை நம்ம படிக்கணும். பிளஸ் நம்ம ஓல்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, ஓல்டு புத்தகம், அதாவது பழைய புத்தகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த இது தொடர்பான இந்த அழகு 7 தொடர்பான செய்திகள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஒவ்வொரு டாபிக் இருக்கிறதையும் படிக்கணும். ஓகேங்களா? உ.வே. சாமிநாதரை பத்தின இருக்கக்கூடிய ஓல்டு புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் படிக்கணும், நியூ புக்ல இருக்க இன்ஃபர்மேஷனும் படிக்கணும். அதே மாதிரி இங்க இலக்கியத்துல சொல்லும் போது முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், மீனா 40 இது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கிறதும் படிக்கணும், நியூ புக்ல இருக்கிறதும் படிக்கணும். ஓகேங்களா? டில் எது வரைக்கும்? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். அப்ப நம்ம முதல்ல படிக்க போறது அழகு 1. அடுத்தது படிக்க போறது அழகு 7. இது 2த்தையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க கொஸ்டின்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இத ஒரு 25 கொஸ்டின் ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருங்க. நீங்க இது வரைக்கும் எங்கெல்லாம் தமிழ்ல விடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த அத்தனை கொஸ்டினுமே உங்களுக்கு அழகு 7ல தான் இருக்கு. அப்ப விட வேண்டிய கொஸ்டின் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அழகு 7 தான். அதுலயே நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு 15 கொஸ்டின் எடுத்து வச்சிருங்க. ஷுவரா இப்ப எவ்வளவு ஆச்சு? 40 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஷுவரா போட்டுருவீங்கன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, மத்த மீதி இருக்க இந்த அழகுகள்லாம் இருக்கு இல்லையா, அழகு 5, அழகு 6, அழகு 4, அழகு 2 இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்ததான் நீங்க எது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இங்க பாருங்க.
கலை சொற்கள் அழகு 4. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே டாபிக் தான். ஓகேங்களா? ஒரே டாபிக்க ஒரு அழகாவே குடுத்திருக்கான். ஆனா அதுல இருக்க சப் டாபிக்ஸ் தான் வேற. இதுக்கு என்ன பேர் வரும்? அதுக்கு என்ன பேருன்னு தான் கேட்பாங்க. ஆனா மத்தபடி அது பார்த்தீங்கன்னா, அது பேர் கலை சொற்கள் தான். ஓகேங்களா? கலை சொற்கள் தான் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புவியியலுக்கு வந்து புவியியல் ரீதியான கலைச்சொற்கள், தொழில்நுட்பம் ரீதியான கலைச்சொற்கள், ஊடகம் ரீதியான கலைச்சொற்கள், தகவல் தொழில்நுட்பம் ரீதியான கலைச்சொற்கள், இந்த மாரி தான் கேட்பாங்க தவிர்த்து, இப்ப டாபிக் என்ன? ஒண்ணே ஒண்ணுதான். கலைச்சொற்கள் தான். அப்போ இந்த கலைச்சொற்கள மட்டும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்டின்னா, 10 கேள்வி நம்ம இன்னும் ஷேரா எடுத்து வச்சிடலாம்ல. அப்போ 10 கேள்வி நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஆல்ரெடி ஒரு 40 கேள்வி வச்சிருக்கோம். இப்போ ஒரு 10 கேள்வி. மொத்தம் எத்தன ஆச்சு? 50 கேள்வி நம்மளுக்கு ஷேரா எடுத்து வச்சிடலாம். 100 50 கொஸ்டின் போட்டோம். அவ்வளவுதாங்க. முடிஞ்சு போச்சு போங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வாங்க. மீதி 50 நம்மளுக்கு வேணும்ல. அப்ப மீதி இருக்க 50க்கு நம்ம எங்க வரப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாங்க. சொல்லகராதின்னு கேட்டிருக்காங்களா? இயல் 2. அதுல இருந்து ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்வியுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி, எதிர்ச்சொல்லு, ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், ஒன் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாரி தான் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் கண்டறிதல். நம்மலாம் சின்ன வயசுல சொல்லுவோம் இல்லையா? மேகத்துக்கு வந்து நம்ம வந்து பொருள் கூறுக. ஆ வான்னா என்ன? மேகம். மேகம்னா என்ன? வான். இந்த மாரி பொருள் கூறுகள நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி தான். ஓகேங்களா? அப்போ மேகத்துக்கு என்ன அப்படின்றதுக்கான பொருள், இந்த மாதிரியான பொருள் கூறுக மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகு 2லயே கவர் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இத நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். அழகு 2 2 பாயிண்ட் குடுத்திருப்பாங்க. 2வது பாயிண்ட்ட பார்த்து நீங்க பயப்பட வேணாம். இதுக்கான எக்ஸாம்பிள் மாதிரியான இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. இவ்ளோ பெருசா இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். ஆனா மெயினான டாபிக்ஸ் அழகு 1 இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கிறது மட்டும் தான் டாபிக். இதுல இருக்க 1 மார்க் ஆன்சர்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. அப்ப இத நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இதுக்கான ஒரு 15 கேள்வி கன்ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம ஒரு 50 கேள்வி எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு 15 கேள்வி ஆயிடுச்சு. மொத்தம் எத்தன கேள்வி ஆயிடுச்சு? 65 கேள்வி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது என்ன பண்ணுங்க? அழகு 3 வாங்க. அழகு 3 ஓகேங்களா? அழகு 3 என்ன? எழுதும் திறன். நம்ம எழுதும் திறன மேம்படுத்துறதுக்காக எழுதும் திறன் சொல்லிட்டு ஒரு 15 கேள்வி இதுல இருந்து கேட்கறாங்க. இது அத விட ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது 1 மார்க் ஆன்சர் மாரி இருக்கும். இது எம்சிக்யூ மாரி இருக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். அந்த மாரி ஒரு 3 லைன்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் மட்டும் தான் அழகு 3 குடுத்துருக்காங்க. இது ஒரு 15 கேள்வி தான் கேட்பாங்க. ஆனா 15 கேள்வினாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு 3 லைன்ல இருந்து ஒரு 15 கேள்வி வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால அடுத்ததா நம்ம இதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் 65 மார்க் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு 15. ஓகேங்களா? எவ்வளவு ஆச்சு? 6, 7, 8 80 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்ததா என்ன பண்ணுங்க? அப்படியே வாங்க. அழகு 5, அழகு 6. அழகு 6 வந்துருங்க. அழகு 6ல என்ன பண்ண போறோம்? ஆங்கிலம், பிறமொழி சொற்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக். ஓகேங்களா? இப்போ இது அந்த 5 கொஸ்டின் ஷேரா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? அழகு 5 வாசித்தல் திறனுக்கு வாங்க. ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சின்ன வயசுல வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து கட்டுரை எழுதுவோம். கட்டுரை தொடர்பான கேள்விகள், அதுக்கப்புறம் வந்து பழமொழி தொடர்பான கேள்விகள், இந்த மாரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாரியான விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சோ இத நீங்க லாஸ்ட்டா படிங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. அப்போ இந்த அடிப்படையில நம்ம தமிழ் முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 100 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? ஸ்டாண்டர்டா நம்ம குடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இலக்கணம் 25 கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். இப்ப வந்து அதே மாரி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன முதல்ல என்ன படிக்க போறோம் அப்டின்னா, அழகு 1 படிக்க போறோம். அடுத்து என்ன படிக்க போறோம் அப்டின்னா, அழகு மு அ இங்க வாங்க அப்டியே கீழ வாங்க. அழகு 7 படிக்க போறோம். அடுத்து என்ன படிக்க போறோம்? அழகு 4 படிக்க போறோம். ஓகேங்களா? அழகு 4 அதுக்கப்புறமா அழகு 2 ஓகேங்களா? அழகு 2 இங்கேயே போடுறேன் பாருங்க. அழகு ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, அழகு 1 அழகு 7 அழகு 4 அழகு 2 அதுக்கப்புறமா தான் அழகு 5 அப்புறம் 6 1, 2 இப்போ 3 இந்த 5வதா இருக்கு இல்லையா? இத மட்டும் லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்தபடி இருக்க ஆர்டர் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க லைனா. ஓகேங்களா? இந்த பேசிக்ல உங்களுக்கு படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாரி ஒரு இதுல படிக்கும்போது, நம்மளுக்கு இந்த மாரி ஷெட்யூல் போட்டு படிக்கும்போது, அழகு வேரியன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 கொஸ்டின், 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ தமிழ் படிக்கிறது இந்த மாரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஜிஎஸ்க்கு போயிடலாங்களா?
ஓகே. இப்போ வரைக்கும் உங்களுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ ஓரளவுக்கு பிடிக்கணும்போது இது நம்ம பார்ட் 1ஆ வச்சுக்கலாம். இந்த வீடியோவ பார்ட் 1ஆ வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி குடுத்த மாரியான வீடியோவா இது இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு புது நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி, உங்களுக்கு தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, அலகு வைஸ் படிங்க. நான் என்ன சொன்னேன்? 1, 2 அலகு 1, அப்புறம் அலகு 7, அப்புறம் அலகு 4, அப்புறம் அலகு 2, அப்புறம் அலகு 6, 3 கடைசியா 5 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கும்போது, உங்களுக்கு எந்தெந்த அலகுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருதோ, அந்தந்த கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டே வரீங்க தமிழுக்கு. ஓகேங்களா? இந்த மாரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம ஜிஎஸ்க்கு கேட்டிருந்தோம். இந்த ஜிஎஸ்க்கான வீடியோவ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். அதே மாரியே இதே மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டடா எந்தெந்த கொஸ்டின் எவ்வளவு மார்க் வரும், எத ஃபர்ஸ்ட் படிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.